என் பேர் சந்திரலேகா, வயசு 26, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், சாதியை ஒன்னே கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் பைரவி, வயசு 32, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், சாதி ஒன்று இல்லை உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதர ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் ஜோதிகா, வயசு 39, ஒரு 159 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம், 2ஆம் பாதம், சாதி ஒன்று இல்லை சம்புவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 40,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதர ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் தாமினி, வயசு 35, ஒரு 166 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை, சாதி ஒன்னில உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் மாதவி, வயசு 37, ஒரு 163 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி ஒன்று இல்லை மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் ஆதிரா, வயசு 34, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், சாதி ஒன்று இல்லை காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 50,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.